வணக்கம். விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த வாய்ப்புகள் என்று தேர்தல் கமிஷன் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அடுத்த கட்டமாக தேமுதிக நீதிமன்றம் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகிருக்குது. சரி, இந்த தேர்தல் முடிவுகளால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம்னு பார்க்க போனோம்னாக்க, முதல்ல தொகுதி மக்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம். அது எப்படின்னு பார்த்தோம்னாக்க, மாணிக்க தாகூர் வரைக்கும் 10 வருஷமா எம்பியா இருந்திருக்காரு. அந்த தொகுதி மக்களுக்கு எந்த நலத்திட்டங்களும் செய்யலை. ஓட்டு கேட்க வரும்போது மட்டும்தான் மக்களை பார்ப்பாரு. அதுக்கு மேலே அவர் பார்க்கவே முடியாதுங்கிறது அந்த மக்களோட புகாரா இருந்தது ஒரு மேல. அதே போல இதுக்கு மேல சுத்தமா அவரை பார்க்க முடியாம போயிடும். அப்ப தொகுதிகள் நல்லதும் நடக்க போறது கிடையாது. இது மக்களுக்கான பாதிப்பு. அடுத்த பாதிப்பு யாருக்குன்னு பார்த்தோம்னாக்க, அண்ணன் மாணிக்க தாகூர் தான் மிகப்பெரிய பாதிப்பு. அவருக்கு என்ன பார்த்தோம்னாக்க, ஆல்ரெடி இந்த 10 வருஷத்துல ஒரு எந்த தொகுதியில எந்த பகுதியிலும் போய் ஓட்டு கேட்க முடியல. அந்த அளவுக்கு எதிர்ப்பு இருந்தது. மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஓட்டு கேட்க விடல. ஒரு சில பகுதியில் தான் போய் பொய் வாக்குறுதி சொல்லி ஒரு சில இடத்துல வாக்கு கேட்டார். அந்த மகாலட்சுமி திட்டத்தின் மூலமா அவங்களுக்கு 1 லட்ச ரூபா வருஷத்துக்கு 1 லட்சம் பெண்களுக்கு கொடுக்குறோம், அந்த மாணவர்களுக்கு இந்த பணம் நிதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு அது பொய்யும் புரட்டும் சொல்லி அது ஓட்டு கேட்டதுனால் இப்ப வெற்றி பெற்றுட்டாரு. இதுக்கு மேல ஒரிஜினியா ஏதோ ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் மக்கள் மத்தியில போய் எந்த முகத்தை காட்டி போக முடியும்? போகவே முடியாது. அவங்க போனாக்க மக்கள் திரும்பி கேட்பாங்க, நீ எனக்கு அந்த 1 லட்சம் சொன்னீங்களா, அதை எப்ப தருவீங்க அப்படிலாம் கேட்பாங்க. அப்படிங்கும் போது இவர் பொய்யும் புரட்டும் செஞ்சு அங்க போறது செஞ்சு ஜெயிச்சு வந்ததுனால இவருக்கு தொகுதி பக்கமே தலை காட்ட முடியாது. அதனால இவருடைய அரசியல் பயணம் இதுக்கு மேல இறங்கு முகத்துல தான் இருக்கும். கண்டிப்பா அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்கெல்லாம் இவர் அந்த விருதுநகர் தொகுதியில நிக்கிறதுக்கே வாய்ப்பு குறைவு. கண்டிப்பா நிக்க மாட்டார். இவரோட அரசியல் வாழ்க்கையை பொறுத்தவரை இதுக்கு மேல் சரிவை நோக்கி தான் செல்லும். சரி, அடுத்து தேமுதிக லாபமா நட்டமான்னு பார்த்தோம்னா, தேமுதிக பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு தொகுதிக்குள்ள வேட்பாளர் அறிவித்து உள்ள வரும்போது ஏகப்பட்ட மக்கள் மத்தியில ஏகப்பட்ட வரவேற்பு இருந்தது. இன்னைக்கு அவரோட தம்பியோட பிரச்சாரம், மக்களோட அணுகுமுறை இதெல்லாம் பார்த்து பிரபாகரன் மேலேயே மிகப்பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாயிடுச்சு மக்களுக்கு. அப்படி இருக்கும்போது இவர் வெற்றி பெற்றவரை தோல்வி அடைந்தார்னு அறிவித்தது மக்களுக்கு மிகப்பெரிய தலையில ஒரு இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. மக்களை பாதிச்சிருச்சு. அந்த பாதிப்பாகப்பட்டது கேப்டன் மேலையும் பிரபாகரன் மேலையும் உள்ள ஈடுபாடு நாளுக்கு நாள் அவங்க அதிகமாகும். மேலும் ஈடுபாடு குறையாது. அந்த அளவுக்கு மனசை பாதிச்சுட்டாரு, மனசுல இடம் பிடிச்சிட்டாரு. அதாவது கேப்டன் எந்த அளவுக்கு இடம் பிடிச்சாரோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலேயே விருதுநகர் மக்கள் மத்தியில பிரபாகரன் இடம் பிடித்து விட்டார். அதனால பாத்தீங்கன்னா இதுக்கு மேல வர தேர்தலில் அந்த பிரபாகரன் எப்படி, ஏன்னா ராதிகாவும் அந்த அளவுக்கு பெருசா பிரச்சாரம் பண்ணல, மாணிக்கம் முழுசாவே பிரச்சாரம் பண்ணல, ஒரு சில பகுதி தான் போனாரு. அப்படிங்கும்போது பட்டி தொட்டியும் போய் பிரச்சாரம் பண்ணவர், மக்களை கலந்து பண்ணினவர் பிரபாகரன் போது மக்கள் மத்தியில் ஒரு தாக்கம் இருக்கும். இந்த தாக்கம் இதற்கு மேற்பட்ட அரசியலில் பிரபாகரனுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும். இதுதான் நிலை. அடுத்த கட்டமா நம்ம தேமுதிகவோட தொண்டர்கள், கேப்டனுடைய ரசிகர்கள், விசுவாசிகள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தோம்னாக்க, கண்டிப்பா அதாவது விருதுநகர் மக்கள் உள்பட கண்டிப்பா இந்த விஷயத்தை அப்படியே விடக்கூடாது, இதுக்கும் தக்க பாடம் புகட்ட வேண்டும், அதனால நீதிமன்றம் கண்டிப்பா செல்லணும் அப்படின்னு மறுஎண்ணிக்கை வேணும்ட்டு நீதிமன்றம் செல்ல வேண்டும் என்பது ரொம்ப கான்பிடென்டா இருக்காங்க. அதனால கண்டிப்பா கட்டாயமா அடுத்த நம்ம வழக்கு தொடர வேண்டும் அப்படிங்கிறது அனைவரோட விருப்பமா இருக்கு. அடுத்த கட்டமா பார்த்தோம்னாக்க, விருதுநகர் தொகுதியில 6 சட்டமன்ற தொகுதி இருக்கு. நம்ம அடுத்த தடவை ஏடிஎம்கே கூட தான் திமுக கூட்டணி, தேமுதிக கூட்டணிங்கிறது உறுதியாயிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த அருப்புக்கோட்டை தொகுதியில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதியிலும் போய் இப்ப இருந்து தேர்தல் பணி ஆரம்பிக்கணும். அப்போ அருப்புக்கோட்டை தொகுதியில் தம்பி பிரபாகரன் வேட்பாளராக நிற்கணும். இன்னொரு தொகுதி திருமங்கலம் தொகுதி உட்பட 2 தொகுதி அருப்புக்கோட்டை, அதாவது விருதுநகர் தொகுதியில் 2 சட்டமன்ற தொகுதியில தேமுதிக போட்டியிட வேண்டும் அப்படிங்கிறது அனைவரோட விருப்பம். அதுக்கான பணிகளை இப்பயே செய்ய வேண்டும். மேலும் மீதி இருக்கு 4 சட்டமன்ற தொகுதியிலையும் அங்கேயும் இந்த அரசியல் பணியை செய்ய வேண்டும். செய்தால் இதுக்கு மேல அங்க நம்மளோட செயல்பாடே திமுகவுக்கும் காங்கிரஸும் மாணிக்க தாகூர் இவங்களோட கோட்டையாவும் இருக்கிற அந்த அவர் ரெகுலரா நிக்கிற ஒரு சொந்த தொகுதி போல நிக்கிற ஒருவரோட முகத்திரை கிழிக்கப்பட்டு இதுக்கு மேல அவர் சரிவை நோக்கி அவங்களோட பயணம் செல்லும். இது ஒரு கோட்டையாகவே மாறும். அதற்கான பணிகளை தொடர்ந்து பிரபாகரன் அவர்கள் முன்னிலைப்படுத்தி அங்க செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் தேமுதிக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் கேப்டன் விசுவாசிகளோட விருப்பம். அடுத்து இன்னொரு விருப்பம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, சினிமா துறையில தம்பி பெரிய தம்பி கால் பதிக்க வேண்டும். நம்ம கேப்டன் இறந்த உடனே சொல்லியிருக்காரு, நம்ம ஆபாவனன் அவராய் வாலண்டியரா சொல்லி பேட்டி கொடுத்திருக்காரு. நம்ம உண்மை இலைகள் 2ஆம் எடுக்கிறதுக்காக கேப்டன் இருக்கும்போது அதை பத்தி பேசியிருக்கிறோம், தம்பி பிரபாகரன் வச்சு எடுக்க போறோம் அப்படின்னு. அதனால
அவர் போன்ற இயக்குநர்கள் தம்பிக்கு படம் எடுத்தாங்கன்னா அந்த படம் கண்டிப்பாக ஒரே படத்தில் தம்பிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சினித்துறையில் ஒரு நல்ல ஒரு நேம் உருவாகும். அடுத்து நம்ம அண்ணன் அரவிந்த்ராஜ் இருக்காரு. அவரு போன்றவர்கள், அதாவது கேப்டன் மீது உண்மையான விசுவாசம் கொண்டவர்கள், அந்த நம்பி விசுவாசம் உள்ளவர்கள், பற்று கொண்டவர்கள்ட்ட வந்து தம்பிகள் 2 பேர்த்தையும் வந்து அவங்களுக்கு உண்டான படத்துல வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இயக்குறதுக்கு. அப்படி கொடுத்து வந்தாங்கன்னாக்க அவங்க நல்ல ஸ்டேஜுக்கு வருவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கேப்டனோட ரசிகர்கள் மெயினாக அதை விரும்புகிறாங்க. அதனால வந்து தலைமையை வந்து கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள்ல வந்து தம்பிகளோட அடுத்த கட்ட நடவடிக்கை திரைத்துறையில் 2 பேர்த்தையும் வந்து யாருக்கிட்ட நம்ம தம்பிகளை ஒப்படைத்தா யாரு நல்லா சிறப்பாக படம் எடுப்பாங்கன்ற அது பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ரசிகர்களும் கேப்டன் ரசிகர்கள் மற்றும் தேமுதிக தொண்டர்கள் விசுவாசிகள் விரும்புகிறாங்க. அதே போல விருது நம்ம இந்த பாராளுமன்ற தொகுதி விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியிலையும் அரசியல் பணியை இப்பொழுது சட்டமன்ற தேர்தலுக்கான பணியை ஆரம்பித்து நம்ம களமாட வேண்டும் அப்படிங்கிறத விரும்புகிறாங்க. அதே மாதிரி நீதிமன்றத்தில் கண்டிப்பாக வழக்கு தொடர வேண்டும் என்பதை விரும்புகிறார்கள். இதை வந்து கருத்தில் கொண்டு தேமுதிக தலைமை செயல்பட வேண்டும் என்பது ஏகோபித்த மக்களின் கருத்தாக இருக்கிறது. நன்றி. அடுத்த கட்டமாக தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் கேப்டன் விசுவாசிகள் ரசிகர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நமது இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளோட தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்களோட அடிமட்ட தொண்டர்களோட கருத்துக்களை வந்து தலைமைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக துவங்கப்பட்ட இந்த சேனல். அதனால வந்து இந்த கருத்து சரியான கருத்து இருந்தால் நீங்க இதை அப்படியே ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் பார்க்கட்டும், எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும், ஏதோ ஒரு வழியில தலைமைக்கு இதை போய் சேரும். அதுபோல இந்த சேனலை வந்து நீங்க வந்து கண்டிப்பா பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி.